வனிதா விஜயகுமார் இயக்கி நடிச்சிருக்கிற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல தன்னுடைய அனுமதி இல்லாம சிவராத்திரி பாடலை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ட்டு இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் இப்ப வரக்கூடிய புதிய படங்கள பாடல் ஹிட் ஆகுதோ இல்லையோ, பழைய படங்களின் பாடல்களை பயன்படுத்தி வரவேற்பை பெற்று வராங்க. இப்போ ரீசண்டா இது ஒரு போக்கா அதிகமா பரவிட்டு வருது. இதனால நிறைய படங்களும் ஹிட் கொடுத்துட்டும் வருது. அதுல சந்தேகம் இல்லாம இருக்கு. இதுலயும் குறிப்பா இளையராஜாவின் பாடல்களை அதிகம் பயன்படுத்திட்டு வராங்க. இதனால அப்பப்போ சர்ச்சைகளும் வழக்குகளும் தொடர்ந்து பாய்ந்துட்டே வருது. அனுமதி இல்லாம என்னுடைய பாடல்கள் பயன்படுத்தியதுக்காக சில படங்களுக்கு நஷ்டஈடு கேட்டு இளையராஜா நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறாரு. குறிப்பா மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடல், அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்துல இடம்பெற்ற ஒத்த ரூபா தாரன் பாடல், இதெல்லாமே இந்த விஷயத்துல அடங்கும் பாருங்களேன். படக்குழு மீது நஷ்டஈடு கேட்டு இளையராஜா இவங்க கிட்டலாம் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அது ஒரு பெரிய விஷயமாவே போச்சு பாருங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா நடிகை வனிதா விஜயகுமார் இயக்கி ராபர்ட் மாஸ்டரோடு சேர்ந்து அவங்க கதாநாயகியா நடிச்சிருக்கிற படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இதுல வனிதாவின் மகள் ஜோவிகா இந்த படத்தை தயாரிக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல கமல் நடிப்புல சிங்கீதம் சீனிவாசன் இயக்கத்துல இளையராஜா இசையமைப்புல வெளியான மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து சிவராத்திரி என்ற பாடலை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாம பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி இளையராஜா சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. இந்த பாடலை நீக்கணும்ட்டு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா நஷ்ட ஈடு கேட்கப்படும் அப்படின்ட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு வரக்கூடிய நாட்கள்ல விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் நீதிபதியும் சொல்லியிருக்கிறாரு. இதனிடையே இந்த படத்துல இந்த பாடலை பயன்படுத்தியதற்காக படக்குழுவினர் இளையராஜாவிற்கு நன்றி கார்டும் கூட போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் இளையராஜா சாரை நேர்ல போய் பார்த்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பாடலை நாங்க எங்க படத்துல பயன்படுத்துறோம்ட்டு கேட்டிருக்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு மறுபடியும் நஷ்டஈடு கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வனிதா சொல்லியிருக்கிறாங்க. நானும் என்னுடைய மகள் ஜோவிகாவும் அவரை நேர்ல பார்த்துட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓகே வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இளையராஜா சார் இப்படி சொல்லிட்டாருன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், இதுக்கும் ஏதாவது முற்றுப்புள்ளி இருக்கும் இல்லையா? வனிதாவுக்கு ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு இருக்கு பாருங்களேன்.